இன்றைய நாளிலும் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக. අද දේව පණිවිඩය පටන් ගන්න ප්‍රථම ඉතාමත් අසුබ ආරංචියක් ඔබට කියන්න තිබෙනවා. இன்று தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு துக்ககரமான ஒரு செய்தி இருக்கிறது உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு. මේ අවුරුද්දේ ජනසංඛ්‍යා ලේඛනය අරන් තිබුණා. இந்த வருடத்தில் ஜனத்தொகையை மதிப்பிட்டிருந்தார்கள். කතෝලික ජනතාව ලංකාවේ 12%ක් ඉන්නවා. கத்தோலிக்க ஜனம் இந்த நாட்டில் 112% இருக்கிறார்கள். බෞද්ධය 74ක් ඉන්නවා. பௌத்த மதத்தார்கள் 170% இருக்கிறார்கள். අපි කී දෙනෙක් ඉන්නවද? நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ලංකා පුරාම முழு இலங்கையிலும் 1.3යි. 1.3% காணப்படுகிறது. මේට අවුරුදු 3-4 කලින් හිටියා. இதற்கு 2-3 வருடங்களுக்கு முன்பதாக இருந்தார்கள். 1.5. 1.3. අද ඉන්නේ 1.3යි. மன்னிக்க வேண்டும், 1.5லிருந்து 1.3க்கு குறைந்திருக்கிறது. කොහොමද ලංකාවේ කිතුණු සභාවේ සේවය? எப்படி கிறிஸ்தவ சபையின் ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? අද ගොඩාක් සභා පාලක උත්සාහ කරන්නේ මොකද්ද? இன்று அநேக சபையின் போதகர் முயற்சி செய்வது என்ன? මාළු ටැංකියේ මාළු බාන්නයි. அதாவது மீன் தொட்டிக்குள் இருந்து மீனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது. වවුනියාට බස් දාලා තිබෙනවා. வவுனியாவுக்கு பஸ் சேவையை போட்டிருக்கிறார்கள். ගාල්ල මාතර බස් දාලා තිබෙනවා. காலி மாத்தறை பகுதிகளுக்கு பஸ் சேவையை கொடுத்திருக்கிறார்கள். ලංකා පුරාම සභාවට යන සෙනගව එක එක තැන්වල උරස් කරන ආකාරය. இந்த இலங்கை முழுவதும் வேறு சபைகளுக்கு போகிற ஜனங்களை அவர்களை சேர்த்து எடுத்து கொண்டு வருவதற்காக එළියට ගිහිල්ලා සුභාන දීලා මනුෂ්‍ය කලවට ඕන කොන්දක් නැහැ. வெளியில் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து புதிய ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. අනුන්ගේ සභාවල සෙනග හොරකම් කිරීමක් කරගෙන යන්නේ. மற்ற சபையை சேர்ந்த விசுவாசிகளை அவர்கள் களவாக எடுத்துக்கொண்டு போகிற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக. ඉතාමත් කනගාටුදායක තත්වයකට ලංකාවේ ක්‍රිස්තියානි සභාව පත් වෙලා තිබෙනවා. மிகவும் மோசமான ஒரு சோகமான நிலைமை இலங்கை கிறிஸ்தவ சபைகளுக்குள் ஏற்பட்டிருக்கிறது. මෙවැනි අවස්ථාවක இப்படி நிலைமைகளில் කිතුදු නොවන 5 දෙනෙක්ව බෞද්ධ සේවකයන් ලැබීම දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ගෞරවයක්. ஆண்டவரை அறியாத கிறிஸ்தவர்கள் அற்ற அந்நிய மத நபர்களை கர்த்தருக்குள் ஞானஸ்தானம் எடுக்க வைத்து அவர்களை ரட்சித்தது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. වෙන සභාවට ගියයි අපේ සභාවේ නැහැ. வேறு சபையில் இருந்தவர்கள் எங்களுடைய சபையில் இல்லை. අපේම ගොඩනගාගෙන යනවා සභාව තමයි ස්ථාන තිබෙන්නේ. අපිම ගොඩනගාගෙන යන සභාව තමයි ස්ථාන තිබෙන්නේ. நாங்கள் சுயமாக சபையை கட்டி கொண்டு வருகிறோம். දෙවෙනි සේවයක් කර දෙවියන් වහන්සේ ඔබව මාව කැඳවලා තිබෙනවා. அப்படி ஒரு ஊழியத்தை செய்வதற்கு என்னையும் அதே போல உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ඒ නිසා දෙවියන් වහන්සේ ස්තුතිවන්ත වෙන අතර அதனால் நான் கர்த்தரை நன்றி செலுத்துவதோடு கூட නත්තලට පෙර 8 වෙනි ඉරිදා දවස நத்தால் பண்டிகைக்கு முன்பதாக 8வது ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பதாக යේසුස් වහන්සේගේ ආගමන පිළිබඳ දෙවෙනි දේව පණිවිඩය. இயேசு கிறிஸ்துவின் மறுபடியும் வருகையை குறித்ததான பிரசங்கங்களை நாங்கள் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். දේව පණිවිඩයේ මාතෘකාව அந்த இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு මිලය ගෙවීම. அதாவது கிரயம் செலுத்துவது. අපි කඩේට ගිහලා යම් භාණ්ඩයක් ගත්තොත් நாங்கள் ஒரு கடைக்கு போய் நாங்கள் ஒரு பொருளை நாங்கள் கொள்வனம் செய்தால் ඒ භාණ්ඩේ වටිනාකම අපි ගෙවන්න අවශ්‍යයි. அந்த பொருளின் மதிப்பை நாங்கள் செலுத்த வேண்டும். අද දවසේ එවැනි කාරණයක් පිළිබඳ අපි කතා කරන්න இன்றைய යන්නේ. நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து தான் நாங்கள் பேச போகிறோம். අපි ඇස් වසා ගනිමු. நாங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். අපේ ජීවිතය සූදානම් කරගනිමු. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். උන්වහන්සේගේ ස්වර්ගයේ මන්නාව අනුභව කරන පිණිස சொர்க்கத்தில் அதாவது பரலோகத்தின் மன்னாவை நாங்கள் அனுபவிப்பதற்கு දෙවියන් වහන්සේ ඔබගේ දැහැතර වචනේ බාර කරනවා. கர்த்தாவே உம்முடைய கரத்தில் இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். පරිවර්තන ඔබගේ දැහැතර බාර කරනවා. மொழிபெயர்ப்பை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். අප යටත් වෙනවා ස්වාමිනේ. நாங்கள் உமக்கு அடிபணிகிறோம் ராஜா. ඔබ වහන්සේ අප තුළ මේ ජනතාවට කතා කළ මැනව. අවසානයේ සිළු ගෞරවයේ මයිමේ පැසසම ඔබ වහන්සේ කත මැනව.
යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ආමේන්. ஆமென். අද පොඩ වේගයෙන් දේශනා කරන්නට යනවා. இன்று மிகவும் விரைவாக நான் இந்த பிரசங்கத்தை நான் செய்ய போகிறேன். මොකද කාල වේලාව ඉතා වේගයෙන් ගමන් කරනවා. காலங்கள் மிகவும் துரிதமாக போய் கொண்டிருக்கிறது. තව ගොඩක් දේවල් දේවමෙන් පස්සේ කරන්නත් අපිට තිබෙනවා. இன்னும் அநேக காரியங்கள் ஆராதனை முடிவின் பின்பதாக எங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கிறது. ගීතාවලිය 32 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. சங்கீதம் 32வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். අපරාධයට සමාවද පාපයට සමාවද ලත් මිනිසා ආසිරි ලත් දෙකි. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். අපි මිනිස්සුયો. நாங்கள் மனிதர்களாய் இருக்கிறோம். අපි මහ පොළොවේ ජීවත් වෙන මිනිස්සු நாங்கள் இந்த හැටියට பூமியில் வாழ்கிற மனிதர்களாக ඔබ මොනවද බලාපොරොත්තු වෙන්නේ? நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? ප්‍රීතිය බලාපොරොත්තු වෙනවා. சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறீர்கள். ඒ ප්‍රීතිය කොහොම ප්‍රීතියක් වෙන්න ඕනද? அது எப்படிப்பட்ட சந்தோஷமாய் இருக்க வேண்டும்? සැබෑ ප්‍රීතියක් වෙන්න අවශ්‍යයි. அது உண்மையான ஒரு சந்தோஷமாய் இருக்க வேண்டும். සහෝදරි නිරංජන සාක්ෂියක් දුන්නා. சகோதரி ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டால், අවුරුදු 30ක් මම දුක් විඳ කියලා. 30 வருடங்களாக நான் கஷ்டப்பட்டேன். අවුරුදු 30ක් මම රෝගීව හිටියා. 30 வருடம் நான் நோயினால் வாடினேன். අවුරුදු 30ක් මගේ ජීවිතේ කිසිම සතුටක් තිබෙන්නේ නැහැ. 30 வருடங்களாக எந்த ஒரு சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கவில்லை. හේතුව මොකද්ද? என்ன காரணம்? පාපය. பாவம். පාපය. பாவம். යම් දවසක තීන්දුවක් ගත්තා. அவர் ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தால் පාපය අතාරින්න. பாவத்தை விட்டு விலக අද வேண்டும். ඇය සාක්ෂි දරනවා. இன்று சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறார். මට ප්‍රීතිය තිබෙනවා කියලා. எனக்கு சந்தோஷம் இருக்கிறது. මේක තමයි මිනිස්යන්ට ලැබිය යුතු සැබෑ ප්‍රීතිය. இதுதான் மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான சந்தோஷம். මිනිස්සු මුදල් හම්බ කරලා ප්‍රීතිය ලබා ගන්න උත්සාහ කරනවා. மனிதர்கள் பணத்தை சம்பாதித்து சந்தோஷத்தை வாங்க முற்படுகிறார்கள். ආහාර පාන ඇඳුම් පැළඳුම් තුළ ප්‍රීතිය හොයනවා. ஆகாரங்கள், உணவு பண்டங்கள், உடைகளினூடாக அவர்கள் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார்கள். තව සහෝදරයෙක් ප්‍රකාශ කළා. තවත් සහෝදරයෙක් ප්‍රකාශ කළා இன்னும் ஒரு சகோதரன் சாட்சி கூறினார். මං අවුරුදු ගාණක් මත්ද්‍රව්‍ය පිව්වා කියලා. අවුරුදු ගාණක් මත්ද්‍රව්‍ය පිව්වා කියලා. பல வருடங்களாக நான் இந்த மது போதைகளுக்கு அதாவது அடிமையாகி இருந்தேன். අවුරුදු කීයක්ද? අවුරුදු කීයක්ද? අවුරුදු 18ක්. அவருது தான் දැන් වයස කීයද? 30යි. අවුරුදු 18 ඉඳන් මත්ද්‍රව්‍ය පිළ තිබෙනවා. அவருக்கு 18 வயது முதல் அவர் இந்த மது அதாவது இந்த போதை வஸ்துக்களுக்கு அவர் அடிமையாகி இருந்தார். දැන් ඔහුගේ වයස අවුරුදු 30යි. அவருக்கு இப்பொழுது 30 வயதாகிறது. ඒ කියන්නේ අවුරුදු 13ක් මත්ද්‍රව්‍ය පිළ තිබෙනවා. 13 வருடங்களாக அவர் இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி දැන් இருக்கிறார். ඔහු සභාවට ඇවිල්ලා සාක්ෂි දරනවා. அவர் சபைக்கு வந்து சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார். දැන් මට දැනෙනවා ජීවත් වෙන බව. இப்பொழுது நான் வாழ்கிறேன் என்று அவர் உணர்கிறேன் என்று சாட்சியை பகிர்ந்து கொண்டார். දැන් මට දැනෙනවා මම ජීවත් වෙන බව. இப்பொழுது நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று அவர் உணர்கிறேன் என்று சொன்னார். මේක ඔබට අභියෝගයක්. இது உங்களுக்கு ஒரு சவால். මත්පැන් මත්ද්‍රව්‍ය වේවා. மது போதை இல்லாட்டி போதை வஸ்துக்களாயிருக்கலாம், ලෝකේ දෙවෙන්න දේවල් වේවා. உலகத்தில் இருக்கிற காரியங்களாயிருக்கலாம். ඒවා ඔබව ජීවත් කරවන්නේ නැහැ. அவைகள் உங்களை வாழ வைப்பதில்லை. ඒවා ඔබව මරලා දාන එක කරන්නේ. அவைகள் உங்களை கொன்று போடும். නම යේසුස් වහන්සේ කියන්නේ මොකද්ද? ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுவது என்ன? ඔබව ජීවත් කරවනවා. உங்களை வாழ வைக்கிறேன். ඒ වගේම තවත් සහෝදරියක් ප්‍රකාශ කළා අද இன்னும் ஒரு දවසේ. சகோதரி குறிப்பிட்டிருந்தார். මගේ දරු පවුල ඉදා දුකින් වේදනාවෙන් සිටිය කියලා. என்னுடைய பிள்ளை குட்டிகள் மிகவும் கஷ்டத்தோடு துக்கத்தோடு இருந்தார்கள் என்று. අපිට බෝ අගේකම් ප්‍රශ්න තිබ්බා කියලා. எங்களுக்கு மிகவும் ஏழ்மையான நிலை இருந்தது என்று சொன்னார். චර්ච් එකට ආවෙන් පස්සේ ප්‍රශ්න වැලකට මුණ දුන්නා කියලා කිව්වා. சபைக்கு வந்ததுக்கு பின்னதாக அது ரெட்டிப்பானது என்று சொன்னார்கள். ඒ මොකද කිව්වේ? அவர்கள் என்ன சொன்னார் இப்ப? මම යේසුස් වහන්සේ වතෑරියේ නැහැ. ஆனால் இயேசுவை நான் கைவிடவில்லை. ප්‍රශ්න එන විට යේසුස් වහන්සේ වතෑරියේ නැහැ. பிரச்சனைகள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நான் விட்டு விலகவில்லை. දැන් මටයි මගේ පවුලටයි සතුට තිබෙනවා. இன்று எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் சந்தோஷம் இருக்கிறது. අද යහපත් සාක්ෂි කිව්වා අපි ඇහුවේ. இன்று நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். මේ දේශනාවට අදාළ සාක්ෂියන් සභාව තුළ තිබුණේ. இந்த பிரசங்கத்திற்கு ஒத்து போகிற சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். ගීතාවලිය මොකද කියන්නේ? சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்?
අපරාධයේ කමාවත් எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, පාපෙට වැස්මත් எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ ලැබූ තැනැත්තේ ආශිර්වාද ලද්දෙක්ය. அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මොකද්ද මේ අදහස් කරන්නේ? இதில் என்ன குறிப்பிடுகிறது? දෙවියන් වහන්සේ කමාව ලබාගත් අයට තමයි මේ ආශිර්වාද වෙන්නේ. கர்த்தரிடத்தில் மன்னிப்பை கேட்டுக் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த மன்னிப்பு வழங்கப்படுகிறது. සිත තුළ දොස් නගන්නේ නැති මනුෂ්‍ය තමයි මහ පොළවේ සතුට භුක්ති විඳින්නේ. இருதயத்திற்குள் குற்ற உணர்ச்சிகள் இல்லாத மனிதன் தான் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமான மனிதனாய் இருப்பான். සිත තුළ බර නැති මනුෂ්‍යයා තමයි ප්‍රීතිමත් ජීවිතයක් ගත කරන්නේ. இருதயத்திற்குள் பாரங்களை அடக்கி வைக்காத மனிதன் தான் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ முடியும். යහපත් හෘද සාක්ෂියක් තිබෙන මනුෂ්‍ය පමණයි පොළවේ වාසනාව ජීවිත ගත කරන්නේ. நல்ல ஒரு மனசாட்சியுடைய மனிதனுக்கு தான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ඒක තමයි ගීතාවලියේ 32 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ කියන්නේ. அதை தான் சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. එහෙනම් මේ ප්‍රීතිය ලබා ගන්න, அப்படியானால் இந்த மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, නැත්නම් මේ සතුට ලබා ගන්න இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு ඔබ මොකද්ද කරන්න நீங்கள் ඕනේ? என்ன செய்ய வேண்டும்? පාපයෙන් ඉවත් වෙන්න අවශ්‍යයි. பாவத்தை விட்டு விலக வேண்டும். පාපයෙන් ඔබ ඉවත් වෙන්න අවශ්‍යයි. பாவத்தை விட்டு விலக வேண்டும். පාපයෙන් ඉවත් වෙනවා කියන්නේ මොකද්ද? பாவத்தை விட்டு விலகுவது என்றால் என்ன? පාපේ විපාකයෙන් ගැලවීම ලබා ගැනීම. පාපේ විපාකයෙන් ගැලවීම ලබා ගැනීම. பாவத்திலும் அதில் ஏற்படுகிற அந்த பிரதிபலன்களிலும் இருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். පව් කරන මනුෂ්‍යයට විපාකයක් තිබෙනවා. பாவம் செய்கிற மனிதனுக்கு ஒரு பலன் இருக்கிறது. අර සහෝදරයා තවදුරටත් මත්කුඩු පානය කරන් ගියා නම් මොකද වෙන්නේ? சகோதரன் இன்னுமாக தொடர்ந்தும் இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி இருந்தால் என்ன நடக்கும்? අර සහෝදරේ තවත් රෝගීව හිටියා නම් මොකද වෙන්නේ? அந்த சகோதரி தொடர்ந்தும் வியாதி படுக்கையில் இருந்தால் என்ன நடக்கும்? අද අලුත් සහෝදරයෙක් ඇවිල්ලා ඉන්නවා. இன்று ஒரு புதிய சகோதரன் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். ඔව් මත්ද්‍රව්‍ය පාන කරලා அவர் போதை வஸ்துக்கு அடிமையாகி ඔහුගේ භාර්යාව ඔහු ළඟ නැහැ. அவருடைய மனைவி இப்பொழுது அவரோடு இல்லை. ඔහුගේ දරුවා ඔහු ළඟ නැහැ. அவருடைய பிள்ளைகள் அவரோடு இல்லை. ඇයි? ஏன்? ඇයි? ஏன்? විපාකේ තාම ගෙවනවා. அதன் பிரதிபலனை, அந்த பாவத்தின் சம்பளத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு තාම இருக்கிறார்கள். විපාකයෙන් ගැලවිලා නැහැ. அந்த பிரதிபலனிலிருந்து அவர்கள் விடுதலையாகவில்லை. දැන් තමයි ගැලවෙන්න නියම ස්ථානට ඇවිල්ලා ඉන්නේ. இப்பொழுது அவர்கள் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் ரட்சிப்புக்குள் வருவதற்கு. බයිබලෙ මොකද කියන්නේ? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? පාපේ විපාකේ මරණයයි. பாவத்தின் சம்பளம் மரணம். එහෙනම් පව් කරන මනුෂ්‍යයා அப்படியானால் பாவம் செய்கிற மனிதன், ඔහුට තිබෙන විපාකය ඔහු ගැලවෙන්න අවශ්‍යයි. அவனுக்கு இருக்கிற அந்த பிரதிபலிப்பில் அவன் தப்பித்துக் கொள்ள வேண்டும். මේක තමයි ප්‍රධාන කාරණය. அதுதான் முக்கியமான காரணம். දෙවෙනි කාරණයකුත් තිබෙනවා. இரண்டாவது ஒரு காரியமும் இருக்கிறது. පාපේ බලපෑමෙන් තමගේ ජීවිතය ඉවත් කරගන්න අවශ්‍යයි. பாவத்தில், அதாவது அதன் உள்நோக்கத்தில் இருந்து விடுதலையாக வேண்டும். පාපේ කළ මනුෂ්‍යයට பாவம் செய்த மனிதன் නැවත පාපේ කරන පිණිස திரும்பவும் அந்த பாவத்தை செய்யும்படியாக බොහෝ අය අනුබල දෙනවා. அநேகர் அவர்களுக்கு அனுசரணை வழங்குவார்கள். අසල්වාසීන්, அக்கம் பக்கத்தார்கள், මිත්‍රයෝ, நண்பர்கள், ඔබත් එකට ඉන්න කට්ටිය சுற்றி இருக்கிற மனிதர்கள் ඔබට බලපෑමක් කරනවා. உங்களுக்கு ஒரு உந்துதலை கொடுப்பார்கள், පාපයත් සමග ජීවත් වෙන්න. பாவத்தோடு வாழ வேண்டும் என்று. ඒ වැරද්ද කරන ලෙස அந்த பாவத்தை செய்யும்படியாக. ඔබ මොකද කරන්න ඕනේ? ஆனால் நீங்கள் என்ன செய்ய ඒ வேண்டும்? බලපෑමෙන් නිදහස් වෙන්න අවශ්‍යයි. அந்த உந்துதலில் இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். එතකොට මොකද වෙන්නේ? அப்பொழுது என்ன நடக்கும்? තුන්වෙනි කාරණය, மூன்றாவது காரியம், දෙවියන් වහන්සේ ඔබව தேவன் உங்களை தேவன் உங்களை පෞකාරයාගේ ගොඩෙන් අයින් කරනවා. பாவிகளின் அந்த குழுவில் இருந்து, அந்த கூட்டத்தில் இருந்து உங்களை வேறு பிரித்தெடுப்பார். ආමේන්. ஆமென். කී දෙනෙක් පිළිගන්නවද? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? මෙතන ගොඩාක් පව් කරපු කට්ටිය ඉන්නවා. இந்த இடத்தில் எல்லோரும் பாவம் செய்தவர்கள் தான் இருக்கிறோம். මේට අවුරුදු 20 පාවට පිළිලා මමත් හොඳට පව් කරපු කෙනෙක්. 25 வருடங்களுக்கு முன்பதாக நானும் ஒரு பாவிதான். ඉතින් මම මේ පාපේ අතහැරියාම நான் பாவத்தை விட்டேன். ඒ ගොඩෙන් මාව අයින් කරලා තිබෙනවා. அந்த கூட்டத்திலிருந்து என்னை வேறு අද ඔබේ பிரித்தெடுத்தார். ජීවිතේ මොකද වෙලා තියෙන්නේ? இன்று உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது? ඒ පෞකාරයාගේ ගොඩෙන් අපිව අයින් කරනවා. அந்த பாவிகளின் கூட்டத்திலிருந்து நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ඊළඟ මොකද වෙන්නේ? அடுத்ததாக என்ன நடக்கிறது? මැවුම් කාර්ය සමග නිවැරදි සම්මතය ගොඩ ගන්න
මැවුම් කාර්යය සමග சர்வ சிருஷ்டிகரோடு ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ணிக் கொள்வதற்கு නිවැරදි සම්බන්ධය ගොඩනගාගෙන ஒரு நல்ல ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு නැවත ජීවත් වෙනවා කියන හැඟීම ලබා දෙමින් மறுபடியும் நான் ஜீவிக்கிறேன் என்ற அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு අන්න ඒ ප්‍රීතිය උදා වෙන්න යනවා. அந்த சந்தோஷம் உங்களுக்குள் ஏற்பட අද போகிறது. සභාවේ කී දෙනෙකුට ඒ ප්‍රීතිය තිබෙනවද? சபையில் எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கிறது? තීරණ ආත්ම සන්නද්ධය තියෙන්නේ. இருக்கிற கரங்களை உயர்த்தி காட்டலாம். ආමේන්. ஆமென். අද ඔබට ප්‍රීතිය තිබෙනවා. என்று உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கிறது. මේක තමයි පාපේ ඉවත් වීම කියන්නේ. இதுதான் பாவத்தை விட்டு விலகுவது என்று சொல்வது. පාපයට ඉන්න මිනිසයා பாவத்தோடு இருக்கிற மனிதன் අයියෝ මට වෙච්ච දෙයක් ஐயோ எனக்கு நடந்தது இப்படி, කලකිරීම அவன் ஒரு ஏமாற்றத்தோடு இருப்பான், එපා වීම வெறுத்து போய் இருப்பான், මල කරදරයක් ஒரு ஒரு சூனியமாக இருக்கும் அவனுடைய வாழ்க்கை. හැම වෙලාවෙම ඍණාත්මක තමයි හිතන්නේ. எப்பொழுதும் அவன் மைனஸான காரியங்களை தான் சிந்திப்பான், நம்ம பாவ- எதிர்மறையான காரியங்களை. නමුත් පාපේ අතහැරිය මිනිසයා ஆனால் பாவத்தை விட்டு விலகிய மனிதன் ධනාත්මකයි. மிகவும் ஒரு நேர்மறையான காரியங்களை சிந்திப்பான். ඔව් ධනාත්මකයි. அவன் நேர்மறையான காரியங்களை ඔව් சிந்திப்பான். කොහොමද ධනාත්මකව හිතන්නේ? அவன் எப்படி நேர்மறையான காரியங்களை சிந்திப்பது? අර ගීතාවල 32 පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ කීප ආකාරයට சங்கீதம் 32 அதிகாரம் 1வது வசனத்தில் சொன்னதன்படி සතුට ලැබිලා තිබෙනවා. சந்தோஷம் ஏற்பட்டிருக்கிறது. අද කී දෙනෙක් සතුටින් ජීවත් இன்று වෙනවද? எத்தனை பேர் சந்தோஷமாய் வாழ்கிறீர்கள்? ආමේන්. ஆமென். අත් උසර හොඳ අත්පසන්නද දෙන්න. கரங்களை உயர்த்தி நான் ஒரு நன்றாக කී கைகளை දෙනෙක් සතුටින් தட்டுவோம். ජීවත් වෙනවද? எத்தனை பேர் சந்தோஷமாய் வாழ்கிறீர்கள்? මම ඔබට සල්ලි දුන්නද? நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேனா? ඔබට බඩු පාර්සලයක් දුන්නද? உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் கொடுத்தேனா? ඔබට මම මෙන්න මොන හරි උදව්වක් කළාද? இல்லாட்டி வேற ஏதாவது உதவிகளை செய்தேனா? ඒවා නිෂ්ඵලයි. அது பயனற்றது. ඔබට මෙතනට බස් එකක් වෑන් එකක් දාලා තියෙනවද? இந்த இடத்திற்கு வரதுக்கு பஸ்ஸாவது ஒரு வாகனத்தையாவது நான் கொடுத்திருக்கிறேனா வருவதற்காக? ඒ ඔක්කොම නිෂ්ඵලයි. அவை எல்லாம் பயனற்றது. සමහර කට්ටිය ප්‍රීතිය හොයාගෙන යන්නේ වෙන වෙන බලාපොරොත්තු තියාගෙන. அநேகர் சந்தோஷத்தை தேடிக்கொண்டு வெவ்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடு ஒரு சில இடங்களுக்கு போகிறார்கள். නමුත් සැබෑ ප්‍රීතිය ලැබෙන්නේ නැහැ. ஆனால் உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள නමුත් முடியவில்லை. බයිබලයේ කියනවා ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, පාපය අතහැරියොත් பாவத்தை விட்டு விலகினால் ඒ මනුෂ්‍යයට සතුට ලැබෙනවා. அந்த மனிதன் சம்பூர்ணப்படுவான். ඒ මනුෂ්‍යයට සතුට ලැබෙන විට ඒ මනුෂ්‍යයට සතුට ලැබෙන විට ඒ මනුෂ්‍යයට සතුට ලැබෙන විට அந்த மனிதனுக்கு சந்தோஷத்தை கிடைக்கும் பொழுது ඒ මනුෂ්‍යයා හදවතින් දේවගුරුට ඇවිල්ලා නමස්කාර කරනවා. அந்த மனிதன் மனப்பூர்வமாய் தேவனை ஆராதிப்பான். අද දෙවියන් වහන්සේ ඔබට ආරාධනා කරනවා. இன்று தேவன் உங்களை அழைக்கிறார். මොකටද ආරාධනා කරන්නේ? எதற்காக அழைக்கிறார்? யெசாயா ஏசாயா எழுதின நிருபம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் පළවෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි පදය. முதலாவது அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். අපි මේ ගැන සාකච්ඡා කරමු යයි සම්දානත් වහන්සේ වදාළසේක. උඹලාගේ පව් රතන රතේ තිබෙන නමුත් ඒවා හිම වෙන් සුදු වන්නේය. තද රතු පැහැයෙන් තිබෙන නමුත් සුදු ලොම් මෙන් වන්නේය. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவரொன்றில் இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பாஞ்சரமாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். ආමෙන්. ஆமென். අද 5 දිනක් බෞද්ධිසම ගත්තා. இன்று 5 பேர் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරනවා. தேவன் அவர்களோடு பேசுகிறார். එන්න මාසම කතා කරන්න. என்னோடு வந்து பேசுங்கள் என்று. අපි මේ ගනුදෙනු බේරගනිමු. நாங்கள் இந்த கணக்கு வழக்கை நாங்கள் சரி செய்து கொள்வோம். දින කීපයකට කලින් මේ 5 දෙනා ඇවිල්ලා சில நாட்களுக்கு முன்பதாக இந்த 5 பேரும் வந்து මේ බයිබලයේ වචනය අනුව இந்த வேதத்தின் வார்த்தைக்கு அமைய ඔවුන්ගේ ගනුදෙනුව බේරගත්තා. அவர்களுடைய கணக்கு வழக்குகளை தீர்த்து கொண்டார்கள். එසේ දෙවියන් වහන්සේ සමග அப்படி தேவனோடு கூட තමන්ගේ ගනුදෙනුව බේරගත්තව ජනතාව තමයි සභාවේ ඉන්නේ. தன்னுடைய கணக்கு வழக்குகளை சரி செய்த ஜனங்கள் தான் சபையில் இருக்கிறார்கள். ඔබ දෙවියන් වහන්සේගේ එක කාර්යය දැනගන්න අවශ්‍යයි. நீங்கள் தேவனோடு நேரத்தை செலவிட வேண்டும். යෙසායා අනාගත වතුරතුරේ බොහෝ පණිවිඩ දෙවියන් වහන්සේ ලබා දීලා තිබෙනවා. ஏசாயா தீர்க்கதரிசியின் இந்த புத்தகத்தில் தேவன் கொடுத்த செய்தி அநேகம் இருக்கிறது. මේක විශේෂ පණිවිඩයක් තිබෙනවා. இது ஒரு விசேஷமான செய்தியாய் இருக்கிறது. මේ වචනේ පිළිබඳ
පැහැදිලි කිරීමේදී இந்த வார்த்தை குறித்து விளக்கங்களில் දෙවියන් වහන්සේගේ මූලික අවශ්‍යතාවය කුමක්ද? தேவனுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்றால் දෙවියන් වහන්සේ දා ඊශ්‍රායල් සෙනඟට මෙසේ කිව්වා. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படியாக சொல்லி இருக்கிறார். මට ඔබව විනිශ්චය කරන්න අවශ්‍ය නැහැ. මට ඔබව විනිශ්චය කරන්න අවශ්‍ය නැහැ. எனக்கு உன்னை நியாயம் தீர்க்க அவசியமில்லை. මට ඔබ විනාශ කරන්න අවශ්‍යයක් නැහැ. எனக்கு உன்னை அழிப்பதற்கு அவசியமில்லை. අද දවසේ දෙවියන් වහන්සේ ඒ දේම ඔබට කියන්නේ. இன்றும் அதை தான் உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார். මට ඔබව විනිශ්චය කරන්න අවශ්‍යයක් නැහැ. நான் உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு அவசியப்படாது. මට ඔබව විනාශ කරන්න අවශ්‍යයක් නැහැ. உங்களை அழிப்பதற்கும் எனக்கு அவசியம் கிடையாது. එහෙනම් දෙවියන් වහන්සේගේ අවශ්‍යතාවය මොකද්ද? அப்படியானால் தேவனுடைய அவசியம் என்ன? අන්න ඒ ටික එදා දවසේ ඊශ්‍රායල් සෙනඟ තේරුම් ගත්තේ නැහැ. அன்றைய நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் இவைகளை புரிந்து கொள்ள முடியாமல் போனது. නමුත් අද දවසේ යේසුස් වහන්සේ තුලින් இன்று இயேசு கிறிஸ்துவுக்குள் අපි ඒ කාර්ය තේරුම් අරන් තිබෙනවා. நாங்கள் அந்த காரியங்களை சரிவர புரிந்து கொண்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේ මොකද්ද කියන්නේ? தேவன் சொல்லுவது என்ன? පළවෙනි කාරණය முதலாவது காரியம், සිත වෙනස් කරගන්න. உங்களுடைய இருதயத்தில் மாற்றம் உண்டாக வேண்டும். සිත වෙනස් කරගන්න. உங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். දෙවෙනි කාරණය, இரண்டாவது காரியம், ඔබ වරදක් කළා තිබෙනවා නම් நீங்கள் ஒரு பாவத்தை பிழையை செய்திருப்பீர்களானால் වරද පිළිගන්න. அந்த பிழையை ஏற்றுக்கொள்ளுங்கள். තුන්වෙනි කාරණය, மூன்றாவது காரியம், නපුරෙන් හැරෙන්න. தீமையை விட்டு விலகுங்கள். ඒකයි දෙවියන් වහන්සේ ඔබට කියන්නේ එන්න මාත්සම කතා කරන්න කියලා. அதனால்தான் தேவன் சொல்லுகிறான் என்னுடன் வந்து உரையாடும்படியாக. ඊටාම සරල කාරණා තුන. மிகவும் ஒரு இலகுவான காரியங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට මොකද කියන්නේ? தேவன் என்ன சொல்லுகிறார்? මට ඔබ විනිශ්චය කරන්න ඕනෙත් නැහැ. எனக்கு உங்களை நியாயம் தீர்க்க வேண்டியதில்லை. මට ඔබට ඔබ විනාශ කරන්න ඕනෙත් உங்களை නැහැ. அழிப்பதற்கு வேண்டியதில்லை. මම ඔබට ආදරය කරනවා. நான் உங்களை நேசிக்கிறேன். ඇයි උන්වහන්සේ අපට ආදරය කරන්නේ? ஏன் எங்களை அவர் நேசிக்கிறார்? උන්වහන්සේ අපේ මැවුම්කාරයනෝ. அவர் எங்களை சிருஷ்டித்தவர். උන්වහන්සේ අපේ රැකවරණය. அவர் எங்கள் பாதுகாவலர். උන්වහන්සේ ස්වරූපය ඔබ මහ පොළවේ තබා තිබෙනවා. அவர் சுகத்தோடு இந்த பூமியில் எங்களை வைத்திருக்கிறார். ඒකයි දෙවියන් වහන්සේ කියන්නේ එන්න මාත් එක්ක කතා කරන්න කියලා. தேவன் சொல்லுகிறார் என்னோடு உரையாடும்படியாக. මොකටද කතා කරන්නේ? எதை பேசும்படியாக? සිත වෙනස් කරගන්න කියලා. உங்களுடைய இருதயத்தை மாற்றிக் கொள்ளும்படியாக. වරද පිළිගන්න කියලා. உங்களுடைய பிழையை ஏற்றுக்கொள்ளும்படியாக. නපුරෙන් හැරෙන්න කියලා. தீமையை விட்டு விலகும்படியாக. ඇයි එහෙම කියන්නේ? ஏன் அப்படி சொல்லுகிறார்? ඔබ කළ පාපය, நீங்கள் செய்த பாவம், ඔබ කළ වංචාව, நீங்கள் செய்த வஞ்சனையான ඔබ காரியம், කළ හොරකම, நீங்கள் செய்த களவு, ඔබ කළ සල්ලාලකම්, நீங்கள் செய்த விபச்சார காரியங்கள், ඔබ කරපු සියලුම පාපවල நீங்கள் செய்த எல்லா பாவங்களிலும் මිලය දෙවියන් වහන්සේගේ වල තිබෙනවා. அதற்குரிய கிரயத்தை இயேசு கிறிஸ்து செலுத்தி விட்டார். මිලය දෙවියන් වහන්සේගේ වල තිබෙනවා. கிரயத்தை இயேசு கிறிஸ்து செலுத்தி விட்டார். කොහොමද මිලය දෙවියන් වහන්සේ ගෙව්වේ? எப்படி இந்த கிரயத்தை இயேசு கிறிஸ்து கட்டினார்? යේසුස් වහන්සේගේ උත්පත්තිය තුළ තමයි ඒ මිලය ගෙවීම ආරම්භ වුනේ. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாகத்தான் இந்த கிரயம் ஆரம்பமாகிறது. අද නත්තල කියලා මිනිස්සු එක එක විකාර කරන්න සූදානම් වෙනවා. இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை, நத்தால் பண்டிகை என்று பலதரப்பட்ட கோலாகலமான கொண்டாட்டங்களை கொண்டாடி මේ கொண்டிருக்கிறார்கள். නත්තලේ දෙවෙනි පඩිවිඩේ මේකයි. இந்த நத்தால் பண்டிகையில் இரண்டாவது பிரசங்கம் இது. බෙත්ලෙහෙමේ ගවමඩුවේ යේසුස් වහන්සේ ඉපදුනේ ඇයි? இந்த மாட்டு தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தது ஏன்? ඔබත් එක්ක සාකච්ඡා කරන්න. உங்களோடு பேசும்படியாக, ඔබත් සමග සම්බන්ධයක් ඇති කරගන්න. உங்களோடு ஒரு நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்ளும்படியாக, ඔබ සමග මිත්‍රත්වය ඇති කරගන්න. உங்களோடு ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்ளும்படியாக. ඒකයි දෙවියන් වහන්සේ කියන්නේ. அதுதான் தேவன் சொல்லுகிறார். ඔබගේ සිත වෙනස් කරන පිණිස, உங்களுடைய இருதயத்தை மாற்றிக் கொள்ளும்படியாக, ඔබගේ වරද පෙන්වා දෙන පිණිස, உங்களுடைய குற்றத்தை காண்பித்துக் கொடுக்கும்படியாக, ඔබව නපුරෙන් හරවා ගන්න පිණිස තමයි உங்கள் தீமைகளிலிருந்து திருப்பிக் கொள்வதற்காக යේසුස් වහන්සේ බෙත්ලෙහෙමේ ගවමඩු උපත ලැබුවේ. இயேசு கிறிஸ்து பெத்லகேமின் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். මේ උපතේ තේරුම මොකද්ද? இந்த பிறப்பின் அர்த்தம் என்ன? ඔබ වෙනුවෙන් යම් මිලියක් ගෙවන්න සූදානම් වීමයි. உங்களுக்காக ஒரு கிரயத்தை செலுத்துவதற்கு ஆயத்தமாகிறார். ඒක තමයි සැබෑ නත්තල කියන්නේ. அதுதான் உண்மையான நத்தால் பண்டிகை. එම මිලිය ගෙවන්න යේසුස් වහන්සේ
බෙත්ලේමේ ගවමඩු උපත ලැබුවේ. அந்த கிரயத்தை செலுத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். අවසාන යේසුස් වහන්සේ කල්වාර්ගෝ ජීවිතේ පූජා කළේ இறுதியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை பலியாக ஒப்புக் கொடுத்தது ඒ මිලය ගෙවීම පිණිසයි. இந்த கிரயத்தை சம்பூர்ணப்படுத்துவதற்காக. බලන්න දෙවියන් වහන්සේ වචන අපිට විශාල පණිවිඩයක් දෙවෙනවා. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு பெரிதான செய்தியை கொண்டு வருகிறது. ඒ වචනයට අනුකූලව அந்த வார்த்தைக்கு அமைய ක්‍රිස්තුස් වහන්සේගේ උප්පත්තිය සිහිපත් කරව සූදානම් වෙන්න. கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் நினைவு கூறுவதற்கு ஆயத்தப்படுவோம். මොකද්ද යේසුස් වහන්සේගේ උප්පත්තිය කියන්නේ? මොකද්ද යේසුස් වහන්සේගේ උප්පත්තිය இயேசு කියන්නේ? கிறிஸ்துவின் பிறப்பு என்றால் என்ன? ලෝක 19 පරිච්ඡේදය லூக்கா 10 වෙනි පදය. லூக்கா 10வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். මනුෂ්‍ය පුත්‍රයානෝ නැතූ දේ සොයන්ටද ගලවන්ටද වැඩම කළසේකයි වදාළසේක. லூக்கா 10 ලෝක 19 10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். අද සමාජය බලන්න. இன்று சமுதாயத்தை சற்று பாருங்கள். අද බොහෝ මනුෂ්‍යගේ සිත් දූෂණය වෙලා තිබෙනවා. இன்று அநேக மனிதர்களின் இருதயம் கலங்கப்பட்டிருக்கிறது. අද බොහෝ මනුෂ්‍යෝ පාපය සමග ජීවත් இன்று වෙන්නේ. அநேக மனிதர்கள் பாவத்தோடு வாழ்ந்து අද கொண்டிருக்கிறார்கள். බොහෝ මනුෂ්‍යයන්ට අන්ධකාර ලෝකවලින් ගැලවීම ලබා ගන්න බැරුව இன்று ඉන්නවා. அநேக மனிதர்களுக்கு இந்த இருளின் நோயில் இருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறது. දිනපතා සභාවට කී දෙනෙක් එනවද? அனுதினமும் சபைக்கு எத்தனை பேர் வருகிறார்கள்? ඇවිල්ලා මොනවද කියන්නේ? வந்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? මට මේ පාපයෙන් ගැලවෙන්න எனக்கு ඕනේ. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், මට මේ ප්‍රශ්නයෙන් ගැලවෙන්න ඕනේ. பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டும், මට මත්පැන් පානේ මත් කුඩු පානේ ගැලවෙන්න ඕනේ. குடி போதையிலிருந்து இந்த போதை வஸ்துக்களிலிருந்து விடுதலை வேண்டும். ඔව් කියනවා පමණයි. அவர்கள் சொல்வது மாத்திரமே. ඊට පස්සේ පැත්ත බලාතර ඉන්නේ නැහැ. அதன் பிறகு இந்த பக்கத்துக்கு வருவதில்லை. අපි මේ වෙනකොට நாங்கள் இதுவரையில் 20000කට වැඩි ජනතාව මුණ ගැහිලා තිබෙනවා. 20,000க்கு மேற்பட்ட ஜனங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். අපි ඔවුන් සමග කතා කරලා තිබෙනවා. அவர்களோடு நாங்கள் பேசி இருக்கிறோம். සභාවේ සේව කණ්ඩායම උනන්දු වැඩ කරගෙන යනවා. சபையில் இருக்கிற சுவிசேஷ குழு மிகவும் துரிதமாக அந்த வேலைகளை செய்து கொண்டு போகிறார்கள். ඊයේ දවසේ වෙනකොට මොකද වෙලා තියෙන්නේ? நேற்றைய தினம் என்ன நடந்தது? ගෙවල් වල යාඥා කරන්න මිනිස්සු ආරාධනා කරලා තිබෙනවා. வீடுகளுக்கு ஜெபம் செய்வதற்கும் அழைப்பு விடுத்துள்ளார்கள். ආමෙන්. ஆமென். බලන්න මිනිස්සු ආරාධනා කරලා ඇවිල්ලා අපේ ගෙදර යාඥා කරන්න කියලා. மனிதர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள், எங்கள் வீட்டிற்கு வந்து ஜெபியுங்கள் என்று சொல்லும்படியாக. ඇයි කියලා අහපුවාම ஏன் என்று கேட்டால், අනේ මගේ පුතා කුඩු බොනවා. என்னுடைய மகன் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறான், පවුල විනාශයි. குடும்பம் அழிவுக்கு இருக்கிறது. ඇවිල්ලා යේසුට කියන්න. இயேசு கிறிஸ்துவிடம் நீங்க சொல்லுங்க. මෙන්න සමාජයේ තත්ත්වය. இதுதான் சமுதாயத்தின் நிலைமை. මෙන්න මනුෂ්‍යගේ ජීවිතයේ සැබෑ රටාව. இதுதான் மனிதரின் வாழ்க்கையில் உண்மையான நிலைவரம். අද මේ එළිපිට පේන ලස්සන කොළඹ නගරේ නැහැ. இன்று வெளியரங்கமாக இருக்கிற அழகு உள்புறமாக இல்லை. අද එළිපිට තියෙන මේ දර්ශන ලංකාවේ නැහැ. வெளிப்புறமாக இருக்கிற இந்த தரிசனங்கள், இந்த அழகுகள் உள்புறமாக இல்லை. ඉතාමත් කළු පැල්ලම් සහිත සමාජයක් තමයි තිබෙන්නේ. மிகவும் கருப்பு கரை படிந்த ஒரு இருளின் சமுதாயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். යේසුස් වහන්සේ මොකද කියන්නේ? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? මං ආවේ நான் வந்தது නැති වූ මිනිස්සු සොයන්නයි, தொலைந்த மனிதனை தேடவும், නැති වූ මිනිස්සු ගලවන්නයි. தொலைந்த மனிதர்களை ரட்சிக்கவும். අද සභාව මොකද කරන්නේ? இன்று சபை என்ன செய்கிறது? සභාවේ ඉන්න සෙනග ගලවනවා. சபையிலிருந்து கலட்டி සභාවේ ඉන්න සෙනග හොරකම් කරනවා. சபையில் இருக்கிற மனிதர்களை களவெடுத்து තමන්ගේ ගොඩ ලොකු කරන්න උත්සාහ කරනවා. தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ளும் காரியத்தில் ஈடுபட்டுக் අද கொண்டிருக்கிறார்கள். ලංකාවේ බොහෝ ප්‍රසිද්ධ කිතුරුවන් පාලකයන් සේවක මේක වෙලා තිබෙනවා. இன்று அநேக பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் அவர்களும் இந்த காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ලූක් තුමාගේ පොතේ මේක තමයි ප්‍රධාன බයිබල් වචනය. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த வார்த்தை தான் ஒரு பிரதானமான வார்த்தை. ලූක් 19:10 පදය. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது මේක வசனம். තමයි යේසුස් වහන්සේගේ පොළවේ සේවයේ கேந்திரஸ்தானය. இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் செய்த ஊழியத்தின் முதலிடமாய் இருக்கிறது. මේක තමයි යේසුස් වහන්සේ උප්පත්තියේ සැබෑ අර්ථය. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் உண்மையான அர்த்தம். අපි නොවැම්බර් මාසයේ පළවෙනි ඉදර පාතපත වෙනවා. நாங்கள் நவம்பர் மாதத்தில் முதலாவது கிழமைக்கு நாங்கள் காலடி எடுத்து තව வைத்திருக்கிறோம். ඉරිදාවල් 7ක් ගිය විට
තව ඉරිදාවල 7ක් ගිය විට இன்னும் 7 ஞாயிற்றுக்கிழமை 7 வாரங்கள் கடந்த பின்பு ඔබේ ගෙවල් ඔබ වෙනස් කරගන්නවා තීන්ත ගාලා. நீங்கள் உங்களுடைய வீட்டை அலங்கரிப்பீர்கள், வர்ணம் தீட்டி. ඔබේ අලුත් ඇඳුම් පැළඳුම් ඔබ සූදානම් කරගන්නවා. நீங்கள் புதிய உடைகளை வாங்குவீர்கள். ඊළඟට ඔබ හොඳට කණ්ඩ බොන්න විනෝද වෙන හැමදේම සූදානම් කරගන්නවා. இன்னுமாக நீங்கள் சாப்பிடுவதற்கு உண்பதற்கு உணவு வகைகளை சேமித்துக் கொள்ளுவீர்கள். ඔබගේ දරුවගේ සතුට ගැන විශේෂයෙන් කල්පනා කරනවා. உங்களுடைய பிள்ளைகளின் சந்தோஷம் குறித்து விசேஷமாக அவதானத்தை செலுத்துவீர்கள். ඔබගේ ජීවිතයේ තෘප්තිය ගැන ඔබ විශේෂ අවධානය යොමු කරනවා. உங்களுடைய வாழ்வில் ஜீவியத்தின் திருப்திகரமான காரியத்தை குறித்து விசேஷமாக அவதானத்தை திருப்புவீர்கள். ඇයි ஏன்? නත්තල එනවා. நத்தால் பண்டிகை. නත්තල එනවා. நத்தால் பண்டிகை வருகிறது. නත්තල සමරන්න ඕනේ. நத்தாலை கொண்டாட வேண்டும். යේසුස් මොකද කියන්නේ? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? මං ආවේ මාව සමරන්න නෙවෙයි. நான் வந்தது என்னை கொண்டாடுவதற்காக அல்ல, දුක් වෙන මිනිස්සු ගලවන පිණිසයි. துக்கத்தில் இருக்கிற கவலையில் இருக்கிற மனிதர்களை ரட்சிப்பதற்காக, දුක් වෙන මිනිස්සු පාපයෙන් නිදහස් කර පිණිසයි. துக்கத்தோடு இருக்கிற மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக. ඔබට සැබෑ නත්තල ගත කරන්න ඕනේද? உங்களுக்கு உண்மையான நத்தாலை நீ அனுசரிக்க வேண்டுமா? අන්ධකාර එක මිනිස්සෙකු ගලව ගන්න. அந்த காலத்தில் இருக்கிற ஒரு மனிதரை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள். අද මේ ඉස්සල් සහෝදරිය ඉන්නවා සීල සහෝදරිය. இந்த இடத்தில் இந்த சகோதரி இருக்கிறாள். ජීවිතේ විනාශ කරා ගියව දෙන්නෙක් අය ගලව ගත්තා. வாழ்க்கையில் அழிவை நோக்கி சென்ற இரு நபர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு ඒ வந்தார். සදා පණිවිඩය දුන්නා. அதற்காக செய்தியை கொண்டு போனார். දෙවියන් වහන්සේ උන්ව ගලව ගත්තා. தேவன் அவர்களை ரட்சித்துக் கொண்டார். අන්න සැබෑ නත්තලේ සැමරුම. அதுதான் உண்மையான நத்தால் பண்டிகையின் கொண்டாட்டம். ඔබගේ හදවතේ පිපාසය තිබෙන්න ඕනේ. உங்களுடைய இருதயத்தில் இந்த ஒரு தாகம் இருக்க வேண்டும். පෙරේද ප්‍රවෘත්ති අහන විට தினம் தினம் நீங்கள் செய்தி கேட்கும் பொழுது මගේ හදවත ගින්නක් මෙන් පිච්චිලා ගියා. என்னுடைய இருதயம் நெருப்பு தணலை போல எரிந்தது. 1.35 කිතුරු ජනතාව 1.35 இருந்த வீதத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் 1.3 දක්වා අඩු වෙලා තිබෙනවා. 1.3 வரை குறைந்திருக்கிறது. මං කල්පනා කළා මම මොනවද කරන්න කියලා. நான் சிந்தித்தேன் என்ன செய்கிறேன் என்று. මට මගේ සේවය ගැන දුකක් ඇති වුණා ඇවිල්ලා. எனக்கு என்னுடைய ஊழியத்தை குறித்து ஒரு துக்கம் මට ஏற்பட்டது. විශාල පිපාසයක් ඇති වුණා. எனக்கு ஒரு பெரிய தாகம் ஏற்பட்டது. මේ දේ වෙනස් කරන්න இந்த අවශ්‍යයි. காரியத்தை மாற்ற வேண்டும். මෙන්න නත්තලක් උදා වෙනවා. நத்தார் பண்டிகை வரப்போகிறது. ඔබට තිබෙන එක අභියෝගයකයි. உங்களுக்கு இருக்கிற ஒரே சவால் இதுதான். යේසුස් වහන්සේ ආවේ இயேசு கிறிஸ்து வந்தது මනුෂ්‍ය ගලවන්නයි. மனிதர்களை ரட்சிப்பதற்கு, නැතිව හොයන්නයි. காணாமற் போனவர்களை தேடுவதற்காக. ඔබට සැබෑ නත්තල ගත කරන්න ඕන නම් உங்களுக்கு உண்மையான நத்தால் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றால் නැති වෙච්ච මනුෂ්‍යක සොයන්න. காணாமல் போன மனிதர்களை தேடுங்கள். එක මනුෂ්‍යක ගලවන්න. ஒரு மனிதனை ரட்சித்துக் கொள்ளுங்கள். නත්තල් දවසේ දේවස්ථානට ඇවිල්ලා நத்தால் தினத்தில் தேவாலயத்திற்கு வந்து, මෙන්න යේසුනි ඔබගේ අරමුණ මම ඉෂ්ට කළා. இயேசுவே உம்முடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவு செய்தேன் என்று මම එක මනුෂ්‍යයෙක් ගලව ගත්තා. நான் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தேன். එක මනුෂ්‍යයෙක් සොයාගත්තා. நான் ஒரு மனிதனை கண்டுபிடித்தேன். මම මහ පොළවේ ජීවත් වෙන්නේ. நான் இந்த பூமியில் வாழ்வேன். ඔබගේ අරමුණ ඉටු කර පිණිසයි කියනව සාක්ෂිය. உம்முடைய எதிர்பார்ப்பை பூர்ணப்படுத்துவேன் என்ற சாட்சியோடு கூட දෙන්න සූදානම් වෙන්න. அதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். කී දෙනෙකුට මේක පිළිගන්න පුළුවන්ද? எத்தனை பேருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? කී දෙනෙකුට මේක කරන්න පුළුවන්ද? எத்தனை பேருக்கு இதை செய்ய முடியும்? සැබෑ ගැලවීම අත්පත් කරග මනුෂ්‍යයා, உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற மனிதன், පාපේ නිදහස් වූ මනුෂ්‍යයා, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற மனிதன், සිතේ සතුට දෙන මනුෂ්‍යයාට පමණයි මේ දේ කරන්න පුළුවන්. இருதயத்தில் மகிழ்ச்சியா இருக்கிற மனிதனால் மாத்திரமே இவைகளை செய்ய முடியும். මතෙව් 24 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදයේ මෙසේ කියනවා. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. රාජ්‍ය පිළිබඳ මේ සුබ අස්නය සියලු ජාතීන් හට සාක්ෂියක් වන පිණිස ලෝපුරා ප්‍රකාශ කරනු ලබන්නේය. එවිට අවසානයේ පැමිණෙන්නේය. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். ලෝකේ අවසානය තිබෙනවා. முடிவு ஒரு இந்த உலகத்தின் முடிவு உண்டு. දෙවියන් වහන්සේලා ලෝකේ අවසානය දකින්න අවශ්‍යයි.
தேவனுக்கு இந்த உலகத்தின் ஒரு முடிவை காண்பதற்கு அவசியமா இருக்கிறது. එයාට ඕනේ ඔබ විනිශ්චය කරන්න. அவருக்கு உங்களை நியாயம் தீர்ப்பது அவருக்கு பிரியமல்ல. එයාට ඕනේ ඔබව විනාශ කරන්න. அவருக்கு உங்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. එයා පව් කරන මොකද කියන්නේ? பாவிகளுக்கு அவர் சொல்வது என்ன? එන්න ඇවිල්ලා මාත් එක්ක කතා කරන්න. வந்து என்னோடு உரையாடுங்கள் என்று. පාපයේ සම්බන්ධ ප්‍රශ්න අපි කතා කරලා විසඳගමු. பாவத்தை குறித்த பிரச்சனைகளை குறித்து நாங்கள் உரையாடுவோம் என்று. ඒ සඳහා මම යේසුස් වහන්සේ මගේ පුත්‍රයාට දීලා ඉවරයි. அதற்காக என்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ඔබගේ පාපයේ මිල යේසුස් වහන්සේ කල්වාරි කුසේ කෙවලා ඉවරයි. உங்களுடைய சகல பாவங்களையும் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை சுமந்து தீர்த்து விட்டார். එයා පිළිගන්නවා නම්, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், අදහනවා නම් நீங்கள் விசுவாசித்தால் ඔබ පාපේ නිදහස්. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். මේ සුභ ආරංචිය இந்த நற்செய்தி හැම මනුෂ්‍යයෙකුම කියන්න අවශ්‍යයි. எல்லா மனிதர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். මොකද සුභ ආරංචිය? என்னது நற்செய்தி? යේසුස් වහන්සේගේ උප්පත්තිය, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, යේසුස් වහන්සේගේ මරණය, இயேசு கிறிஸ்துவின் மரணம், යේසුස් වහන්සේගේ නැවත නැගීම. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். මේ කාරණය තුලින් මොකද වෙන්නේ? இந்த காரியங்களின் ஊடாக என்ன நடக்கிறது? මනුෂ්‍යයා පාපේ නිදහස් වෙලා மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாகி සදාකාල ජීවනයට පැමිණෙන්න යනවා. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க போகிறான். මේක තමයි සුභ ආරංචිය. இதுதான் நற்செய்தி. මේ සුභ ආරංචිය මනුෂ්‍යයට කියන්න අවශ්‍යයි. இந்த நற்செய்தியை மனிதர்களுக்கு சொல்ல வேண்டும். ඔබ සභාවේ සමාජිකයෙක් නම්, நீங்கள் சபையில் அங்கத்தவர்களாயிருந்தால், ඔබ සභාව තුල ඉන්නව நீங்கள் சபைக்குள் இருக்கிற අනුගාමිකයෙක් නම්, ஒரு அனுசரணையாளராயிருந்தால், ඒක තමයි ඔබගේ වගකීම. அதுதான் உங்களுடைய பொறுப்பு. ස්වර්ගයේ බලාපොරොත්තුව මොකද්ද? பரலோகத்தின் எதிர்பார்ப்பு என்ன? උන්වහන්සේගේ සුභ ආරංචිය கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி සභාවේ ඉන්නව දේව දරුවෙක් හැටියට சபையில் இருக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் ඔබ පොළොවට ඉෂ්ට කිරීමයි. நீங்கள் இந்த பூமியில் அதை நிறைவேற்ற வேண்டும். යේසුස් වහන්සේ පාපයේ මිලේ ගෙවලා ඉවරයි. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்குரிய கிரயத்தை செலுத்தி දැන් விட்டார். අවස්ථාව උදාලා තිබෙනවා. இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් ගිහිල්ලා මනුෂ්‍යයට කතා කරන්න. தேவனுடைய நாமத்தை நீங்கள் அறிவித்து மனிதர்களோடு ඔබ பேசுவதற்கு, මනුෂ්‍ය සම කතා කරන විට நீங்கள் மனிதர்களோடு பேசும் பொழுது දෙවියන් වහන්සේ ඔබ සමග ඉන්නවා. தேவன் உங்களோடு இருப்பார். දෙවියන් වහන්සේ අනුග්‍රහ ඔබ සම්බන්ධ වෙනවා. தேவனுடைய அனுசரணை உங்களோடு கூட இருக்கும். සුද්ධාත්ම වහන්සේගේ බලය ඔබ තුළ තිබෙනවා. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உங்களோடு கூட இருக்கும். ඔබ නෙමෙයි මනුෂ්‍ය සම කතා කරන්නේ. நீங்கள் அல்ல மனிதர்களோடு பேசுவது. දෙවියන් වහන්සේ ඔබ තුළ මනුෂ්‍යයට කතා කරන්නේ. தேவன் உங்களுக்குள் இருந்து மனிதர்களோடு பேசுவார். මන්ද ඔවුන් පාපේ පිළිගන්න විට, நான் சொல்லுகிறேன், அவர்கள் பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ඔව් පාපේ අතාරන විට, அவர்கள் பாவத்தை விட்டு விலகும் ඔව් பொழுது, ජීවිතේ වෙනස් කරගන්න විට, அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையை மாற்றிக்கொள்ளும் பொழுது, ඔහුගේ රෝග සුවවෙන්න යනවා. அவர்களுடைய வியாதிகள் குணமடையும். ඔහුගේ ප්‍රශ්න විසඳ යනවා. அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ඔහුගේ කරදර පහවෙන්න යනවා. அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அகன்று போகும். ඔහුට අලුත් ජීවිතයක් උදා වෙන්න යනවා. புதிய ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கிட்டி சேரும். අද මේ සාක්ෂි අපේ සභාවේ 5 දෙනා තුළ තිබෙනවා. இன்று இந்த சாட்சியை நாங்கள் கேட்டோம். මේ සභාවේ හැම කෙනෙකුම සාක්ෂි එකයි. இந்த சபையில் இன்றைய நாளில் எல்லாருடைய சாட்சியும் இதுவாக මේ இருந்தது. සාක්ෂි අරන් සභාවෙන් එළියට යන්න. இந்த சாட்சியோடு நீங்கள் சபைக்கு வெளியே போங்கள். ඊළ මේ සාක්ෂිය ප්‍රකාශ කරන්න. நீங்கள் போய் இந்த சாட்சியை நீங்கள் சொல்லுங்கள். ලෝකයේ මිනිස්සු නත්තර සමරන විට, உலக மனிதர்கள் நத்தால் பண்டிகையை கொண்டாடும் பொழுது, යේසුස් වහන්සේ අරමුණ සභාව දිෂ්ට කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்தை, எதிர்பார்ப்பை நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் நிறைவேற்றுங்கள். එසේ කිරීමට දෙවියන් වහන්සේ ඔබට බොහෝසේ ආශිර්වාද அப்படி කළසේක්වා. செய்வதற்கு இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. එය මගේ යාඥා සහ ප්‍රාර්ථනාවයි. இதுதான் என்னுடைய ஜெபமும் ஆசையுமாய் இருக்கிறது. අපි ඇස් වසා ගනිමු. கண்களை மூடிக்கொள்வோம். අපේ ජීවිතය ගැන මෙනෙහි කරමු. எங்களுடைய வாழ்க்கை குறித்து சிந்தித்து பார்ப்போம். ඔබ කල්පනා කළ බලන්න ඔබේ ජීවිතය ගැන. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை குறித்து சிந்தித்து பாருங்கள். යේසුස් වහන්සේ අද ඔබව ගලවගත්තා. இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்துக் கொண்டார். යේසුස් වහන්සේ ඔබගේ පාපේ මිලේ ගෙවුව නිසා இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தின் கிரியத்தை செலுத்தினபடியால் අද ඔබ නිදහස් ජීවිතයක් ගත කරනවා. இன்று நீங்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். එවැනි ජීවිත නැති කී දෙනෙක් අද මාපොළොව ජීවත් වෙනවද? அப்படி வாழ்க்கை இல்லாமல் பாவத்தோடு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? අද ඔබ තීරණයක් ගන්න. இன்று நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள்.
දෙවියන් වහන්සේ ඔබ දෙස බලාගෙන ඉන්නවා. தேவன் உங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார். එදා පාපයේ බර ඔබට මතකද? அன்று நீங்கள் பாவத்தில் வாழ்ந்த காலத்தில் அந்த பாவத்தின் சுமை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? එදා පාපයේ වේදන ඔබට මතකද? அந்த பாவத்தின் வேதனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? එදා පාපයේ කඳුළු ඔබට මතකද? அந்த பாவத்தின் கண்ணீர் ஞாபகம் இருக்கிறதா? යේසුස් වහන්සේ කල්වාරි කුසේ ජීවිතේ පූජා කළ නිසා නේද? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்ததினால் தானே. යේසුස් වහන්සේ කල්වාරි කුසේ ඔබගේ පාපයේ මිලේ ගෙව්ව නිසා නේද? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை உங்களுடைய பாவத்திற்குரிய கிரியத்தை செலுத்தியதால் அல்லவா අද ඔබ සතුටින් ඉන්නේ. இன்று நீங்கள் சந்தோஷத்தோடு வாழ்கிறீர்கள். මේ සතුට ගන්න පුළුවන් යේසුස් වහන්සේ පමණයි. இந்த சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே கொடுக்க ඔබේ முடியும். ජීවිතේට යාඥා කරන්න. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். ඔබගේ නිවසේ ගැලවිච්ච නැති අය ඉන්න පුළුවන්. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம். ඔබගේ පවුල තුල මේ පාපය සම සෙල්ලම් කරන අය ඉන්න පුළුවන්. உங்களுடைய குடும்பத்துக்குள் பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம். ඔබේ රැකියා කරන ස්ථාන ඔබගේ හොඳම යාළුවාගේ ජීවිතේ කඳුළු කතාවක් වෙන්න පුළුවන්. நீங்கள் தொழில் செய்கிற இடத்தில் உங்களுடைய நண்பனுடைய வாழ்க்கை ஒரு கண்ணீரின் கதையாக இருக்கலாம். ඔබගේ අසල්වාස අන්ත ප්‍රපාතේ වැටලා ඉන්න පුළුවන්. உங்களுடைய அக்கம் பக்கத்தார் அயலத்தார் அவர்கள் பாதாள குழியில் அவர்கள் இருக்கிறவர்களாய் இருக்கலாம். මේ සියල්ල දැක දැක இவைகள் யாவையும் கண்டு கண்டு ලෝකේ මිනිස්සෙක් වගේ உலக மனிதனை போல ඔබ නත්තල සමරන උත්සාහ කරනවාද? நீங்கள் நத்தால் பண்டிகையை கொண்டாட நீங்கள் முற்பட்டால் ඒක තවත් පාපයක්. அது இன்னும் ஒரு பாவமாய் அமையும். යේසුස් වහන්සේ ආවේ இயேசு கிறிஸ்து வந்தது කලවන්නත් உங்களை ரட்சிப்பதற்காக, නැති වුවන් සොයන්නත්. காணாமற் போனவர்களை අද தேடுவதற்காக. දවස් ඔබගේ වගකීම இன்று உங்களுடைய பொறுப்பு என்னவென்றால் එක මිනිස්සෙක් ගලව ගන්න. ஒரு மனிதனை ஆகிலும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ள ඔබ வேண்டும். දැන් යාඥා කරන්න. நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் இப்பொழுது. අනේ යේසුනේ இயேசுவே, මේ නත්තල් කාලේ இந்த நத்தால் காலத்தில் තව මිනිස්සෙක් ගලව ගන්න. இன்னும் ஒரு மனிதனை நான் ரட்சித்துக் கொள்வதற்கு වහන්සේ මාතුනේ ක්‍රියා කරන්න. நீர் எனக்குள் கிரியை செய்யும். අද වැරදි සභාවලට ගිහිල්ලා இன்று அநேக பிழையான சபைகளுக்கு சென்று දෙවියන් වහන්සේ පහ කියන්නා වූ தேவனை மறுதலிக்கிற, සභාව පහ කියන්නා වූ சபைகளை மறுதலிக்கிற, මේක බොරුයි කියලා කියන්නා වූ அவைகள் பொய் என்று சொல்லுகிற කී දෙනෙක් විනාශයට ගමන් කරනවද? எத்தனை பேர் அழிவின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள்? කී දෙනෙක් අතරමං වෙලා ඉන්නවද? எத்தனை பேர் வழி தவறி இருக்கிறார்கள்? ආයෙ මම චර්ච් එකට යන්නේ නැහැ කියලා மறுபடியும் நான் சபைக்கு போக மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். කියලා දින මා බොරුවක් කියලා කියනවා. அது பொய்யான ஒரு காரியம் என்று சொல்லுகிறார்கள். කියලා දින රැවටීමක් කියලා කියනවා. அது ஏமாற்று காரியங்கள் என்று சொல்லுகிறார்கள். ලංකාව කී දෙනෙක් මේ වචනේ කතා කරනවද? இந்த இலங்கையில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்? මේ නැති වූ මිනිස්සුયો இப்படி காணாமற் போன மனிதர்கள் නැවත ගලවන පිස යේසුස් වහන්සේ ආවේ. திரும்பவும் ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ඔබගේ සහෝදරයාද චර්ච් එකට යන්නේ නැද්ද? உங்களுடைய சகோதரன் சபைக்கு செல்லவில்லையா? ඔබගේ අසල්වාද පවුලද චර්ච් එකට යන්නේ නැද්ද? உங்களுடைய அக்கம் பக்கத்தார் குடும்பத்தார்கள் ஒரு சபைக்கு செல்லவில்லையா? ඔබගේ මිත්‍රයාද සභාවට යන්නේ නැද්ද? உங்களுடைய நண்பன் ஒரு சபைக்கு போகவில்லையா? ඔබගේ වැඩපොළේ ඉන්න යාළුවා සභාවට යන්නේ නැද්ද? உங்களுடைய தொழில் செய்யும் ஸ்தாபனத்தில் உங்களுடைய நண்பன் ஒரு சபைக்கு செல்லவில்லையா? ඔබේ පන්ති කාමරේ ඉන්න මිත්‍රයා සභාවට යන්නේ නැද්ද? உங்களுடைய வகுப்பறையில் இருக்கிற நண்பன் ஒரு சபைக்கு செல்லவில்லையா? යේසුස් වහන්සේ එවැනි අය හොයනවා. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களை தேடுகிறார். ඔබ තුලින් තමයි හොයන්නේ. உங்களுக்குள்ளாக தேடுகிறார். ඔබ තුලින් තමයි හොයන්නේ. உங்களுக்குள்ளாக தான் இவைகளை செய்ய ඔබගේ போகிறார். වගකීම உங்களுடைய பொறுப்பு මේ නාතල ඉෂ්ට කරන්න. இந்த நத்தால் பண்டிகையில் நீங்கள் அதை நீங்கள் එවැනි අය நிறைவேற்றுங்கள். සභාවට ගේන්න. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சபைக்கு அறிமுகப்படுத்துங்கள். ඔබ නමස්කාරමේ සභාව තුල உங்களுடைய ஆராதனை சபைக்குள் බොරුව නැහැ. பொய் இல்லை, රැවටීම නැහැ. ஏமாற்றம் இல்லை, වැරදි ආත්ම ක්‍රියා කරන්නේ නැහැ. பிழையான அசுத்த ஆவிகள் கிரியை செய்வதில்லை. යේසුස් වහන්සේ ක්‍රියා කරන්නේ. இயேசு கிறிஸ்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේගේ මහිමේ සභාව පිරිදෙනවා. அவருடைய மகிமை இந்த சபைக்குள் இருக்கிறது. ඉන්නව ජනතාව ආශිර්වාද ලබනවා. வருகிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ඔබ තීරණයක් ගන්න. நல்ல ஒரு முடிவை எடுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබ සමසිටිනසේක. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. මේ